ஹலோ மக்களே, அன்பு மக்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா இது வந்து எங்களுடைய அம்மா வீடு, இன்னொரு அம்மா வீடு. அங்கே வந்திருக்கோம். வாங்க, இவங்க தான். பாருங்க, ஹாய் சொல்லுங்க. யார் இது? ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவங்க தான் இன்னொரு அம்மா எங்களுக்கு. இவங்க வந்து எங்கள் வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த தோட்டம், அவங்களுடைய தோட்டம் இங்கே தான் இருக்கும். எல்லாமே இயற்கையாக தான் இருக்கும். ஆனால் ஓகே, வீடு பாருங்க, வீடு பாருங்க, வீடு பாருங்க. பங்களா பங்களானா இதுதான். இது அருமையான வீடு. பார்க்கறதுக்கு போனீங்கன்னா ஓலை வீட்டில் தான் எப்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்களா வீடு? இதுதான் இன்னொரு அம்மா வீடு, அது எங்கள் அம்மா வீடு, இது ஒரு அம்மா வீடு. அவ்வளோதான். இந்த அம்மா வீடோட கார்டன் சுற்றி காட்டுறோம். பெரிய மாளிகை, இவ்வளோ பெரிய இடம். ஆயா என்னதான் இவ்வளோ பெரிய மாளிகைன்னு சொன்னாலும் இந்த இடம் அதுவும் சென்னையில் இருக்கிறதோட அருமை அவங்களுக்கு தெரியல மக்களே. இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு. மாடு மேய்து பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரவுண்ட் கிட்ட இருக்கும். அதிகமாக ஏக்கர் கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கர் இது. அது அவங்க வீட்டிலையே வந்து மாடு எல்லாமே அழகாக வளர்த்து நேச்சரோட இணைஞ்சு வாழ்றது தான் இதான் மக்களே. என்ன பண்ணிட்டோம், போட்டுமா? அத்தை பதிவு பண்ணுங்க. அதாம்மா, நாங்கள் இங்கெல்லாம் வந்து ஓடி ஆடி விளையாடி இருக்கோம் ஒரு காலத்தில். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இப்போ வந்து இப்போலாம் வந்தால் ஒரு நாள் தங்கறதுக்கே இங்கே வந்து நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. தம்பி பையன் செருப்பு கொண்டு வந்து கொடுக்குறான். நாங்கள் முழுவில் போகிறோமா. என்ன ஒரு சமத்து பையன் வேணாம். வாங்க இங்கே வாங்க, வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். வாங்க. சர்வேஷ் வந்து சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டமே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ வந்து ஒரு மணி இருக்குமாம்மா. இப்போது 2:45 நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெயில் தெரியாது எங்களுக்கு. நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும் தோட்டம். நாங்களாம் சின்ன வயசுல இங்கே ஓடி ஆடி விளையாடி இருக்கோம். ஆனால் இப்போது வந்து அங்கே சென்னையில் போய் செட்டில் ஆனதுனால எப்படா இந்த ஊருக்கு வருவோன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் லீவு கிடச்சா ஒரு நாள் 2 நாள் இந்த ஊருக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து இந்த பக்கத்து தோட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொந்தக்காரங்க தோட்டம் தான். இது எல்லாமே இதெல்லாம் சொந்தக்காரங்க தோட்டம் தான். அந்த வேலிக்கு அடுத்தது அத்தை. ஆமாம், அந்த வேலி இருக்குல்ல, எல்லாம் அத்தை மாமா தான். இங்கே வந்து அவங்க சாமி வச்சு கும்பிட்றாங்க. நல்லா இருக்குங்களா? மாடுமா, அது ஏதோ நாட்டு மாடு. இதான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க கோயில் மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. கட்டி அவங்களோட குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. இதான் நாட்டு மாடு மக்களே, நல்லா பார்த்துக்கோங்க. வேணாம்மா, அதுக்கிட்ட விளையாடணும்னா நம்மளை உதச்சி தள்ளிடும். வா வாமா. சொன்னல அது வரைக்கும் பார்த்தியா, ஜூம் பண்ணி காட்டுமா. அது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு. எங்கள் சின்ன வயசு 1ஆவதுலேருந்து நாங்கள் 4ஆவது 5ஆவது வரைக்கும் தான் படித்தோம். இன்றைக்கி அவங்கவுங்க மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்களாம். லாஸ்ட்டாக வரும்போது ஒரு டைம் பார்த்தேன் என் ஃப்ரெண்டை. சிறிய வயது ஞாபகம் அப்போது வந்தது எனக்கு. இங்கே ஒரு முந்திரி மரம் இருக்குது பார், செம்மப்பூ எடுத்துருக்கு. இந்த ஊர் ஃபுல்லாக முந்திரி பழம் தான். அழகான ஊர் என்றால் அது எங்கள் ஊர் நாங்கள் சொல்லிப்போம். நாங்கள் வந்து பார்த்தா தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இயற்கையோடு ஒன்றி வாழறதுக்கான ஊர் பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்கிற ஊர். அது என்னென்னா மாமரம், முந்திரி மரம், பலா மரம், தென்னை மரம், பனை மரம், அந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கும் இங்கே நிறைய. சாப்பிட்றதுக்கான வெயிலுக்கான கூலிங்கான பழம், காய்கள் எல்லாமே கிடைக்கும். கல் எல்லாம் இருக்கும். மெயினாக கல் இல்லைப்பா. ஓகே மக்களே, நம்ம அங்கே போய் பார்ப்போம். கமெண்ட் சொல்லுங்க, லைக் போடு, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, நமக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.